ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த சம்மருக்கு ரெஃப்ரெஷிங்கான சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு குலுக்கி சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குலுக்கி சர்பத் ஷேக்கர் விற்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டிலில் இதை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுருக்கேன். இந்த சப்ஜா சீட்ஸை நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இது 10 நிமிஷத்தில் ஊறிடும். ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நம்ம ஜூஸில் இதை கலந்து சாப்பிடும்போது எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அதனால் இதை நம்ம ஜூஸில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி வீட்டில் இருக்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் அரை பாட்டிலுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 லெமன் ஸ்லைஸை அந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு போடுறோன்னா, அந்த லெமனோட ஃப்ரெஷ்னஸ் நமக்கு இந்த ஜூஸ் குடிக்கும்போது கிடைக்கும். அதுக்காக இப்போ ஒரு பெரிய லெமனை அதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதை நடுவில் கீறி அதையும் இந்த ஜூஸில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் கீறி போடுறதுனால காரம் இருக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது பச்சை மிளகாயோட லைட்டு காரமும் ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. இந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிஞ்சு சால்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு இந்த சப்ஜா சீட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 4 புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இந்த புதினாவும் இந்த லெமனும் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஜூஸுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூட ஒரு 4-5 ஐஸ் க்யூப்பை சேர்த்து அதை நல்லா அந்த பாட்டிலை மூடி ஷேக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிட்டிங்கன்னா அது உள்ளே போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடிக்க போகிற கிளாஸில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த ஜூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தான ஒன்று. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப சில்லுன்னு குளுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.